தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே. இன்றைய திருப்பலியானது எலிசபெத் திக்லு, அருள் சின்னப்பன் திக்லு ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், எட்கார் மாதரசம்மாள், எட்கார் ராசாக்கண்ணு, சாமிதாஸ் ஆரோக்கியமரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், பொனிபாஸ் வனத்தையன், பொனிபாஸ் நட்சத்திரமேரி, சேசுராணி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், நிர்மலா செபஸ்டின் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவர்களின் பிள்ளைகளுக்கு உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், ஜான்சன் ஜோசப் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ஜான்சன் துய்சோல், பெரிய நாயகத்தம்மாள் துய்சோல், மகிமை ஒபேனாஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், செமீஷ் சவியே, செமீஷ் வேளாங்கண்ணி, செமீஷ் அந்தோணியம்மாள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், செமீஷ் சாமி, செமீஷ் பஸ்காலின், செமீஷ் ஜெனோவியா ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், செமீஷ் ஒலிவியே, செமீஷ் எத்வார், நியோமா பெரிய நாயகம் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், கமலியா துப்பியர் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கண் பார்வை நல்ல முறையில் தெரியவும், நன்கு காது கேட்கவும், இவளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், பப்ரீஸ் இவருக்கு நல்ல வேலை கிடைக்கவும், உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும், புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், கேத்ரின் உடல் சுகம் பெறும்படியாகவும், நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும், புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், அல்போன்சா ராஜ்குமார் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவருக்கு உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், இன்று 5ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் ஜான் மரி வியான் இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், இவரின் பெற்றோரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. Halo. நீங்களே
இயேசுவை மூளைக்கல்லாக்கியவர் நீங்களே. இயேசுவில் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள் நீங்களே. இயேசுவில் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். கனி தரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். கனி தரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். களைகள் எல்லாம் களைந்து விட்டால், கனி தரவே கொஞ்சம் கழித்து விட்டால், நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள். நீங்களே இயேசுவை மூளைக்கல்லாக்கியவர் நீங்களே. இயேசுவில் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள் நீங்களே. இயேசுவில் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, புனித செபஸ்தியார் அவர்களுடைய விழாவை நாம் இங்கு துவங்குகிறோம். இந்த திருப்பலி நிறைவேற்றி இந்த அவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் புனித செபஸ்தியாரின் பாதுகாவலிலே வைத்து ஜெபிப்போம். அவர் நோயுற்றவர்கள், ஏழைகள், துன்பத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் பாதுகாவலராக இருந்தவர். நமக்கும் அதே போல் அவர் பாதுகாவலராக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் புனித செபஸ்தியாரிடம் ஒப்படைப்போம். அவர் நமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் பெற்று தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலும் இந்த திருவிழாவிலும் கலந்து கொள்வோம். இது நாள் வரையில் புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் இந்த நேரத்திலே, இந்த நாட்களிலே நன்றி கூறுவோம். ஒன்று கூடி அனைவரும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடவும், எந்த ஒரு தடையுமில்லாமல் இந்த திருவிழா நல்ல முறையில் நடைபெறவும் நாம் இந்த திருப்பலியிலே வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனில் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகில் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகில் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைத்துணிவை எங்களுக்கு அருளி உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் அனைவரும் தூண்ட பெற அருள் புரியும். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12-16 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பும் மூட்டையையும் மஞ்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பும் எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே
வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனி பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறை இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. துதித்திடுவேனும் அரும் செயல் கண்டு களித்திடுவேன். தேவனின் நாமம் பாடிடுவேனும் தாய்மையை நினைத்தே ஆடிடுவேன். தேவனின் நாமம் பாடிடுவேனும் தாய்மையை நினைத்தே ஆடிடுவேன். தேவரீர் அளித்த பேரருளை மனத்தாமரை வைத்தே போற்றிடுவேன். ஆண்டவரே உம்மை துதித்திடுவேனும் அரும் செயல் கண்டு களித்திடுவேன். ஆண்டவரே உம்மை துதித்திடுவேனும் அரும் செயல் கண்டு களித்திடுவேன். ஆண்டவா என்றும் ஆளுகின்றீரே, ஆண்புடன் உலகை பேணுகின்றீர். ஆண்டவா என்றும் ஆளுகின்றீர் நீர், மாண்புடன் உலகை பேணுகின்றீர். வறுமையில் துயரும் போக்கிடுவீர், என் சிறுமையில் தஞ்சமாகிடுவீர். ஆண்டவரே உம்மை துதித்திடுவேனும் அரும் செயல் கண்டு களித்திடுவேன். ஆண்டவரே உம்மை துதித்திடுவேனும் அரும் செயல் கண்டு களித்திடுவேன். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதல் அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா.
Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயின் மகன் லேவி சுங்க சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகளாகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, செபஸ்தியார் பக்தர்களே, அன்பு இறை மக்களே, இந்த நாளிலே நாம் அனைவரும் இங்கே கூடி புனித செபஸ்தியார் அவர்களுடைய விழாவை சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் கொண்டாடுவதற்காக அவருடைய கொடியை வானகம் நோக்கி எழுப்புவதற்காக கூடியிருக்கின்றோம். நிச்சயமாக புனித செபஸ்தியார் அவர்கள் நம் வாழ்வை எப்பொழுதுமே ஆஸ்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் புனித செபஸ்தியார் வாழ்விலே அவர் பட்ட துன்பங்கள், வேதனைகள், சிந்திய இரத்தங்கள், அவர் வைத்திருந்த நம்பிக்கை, விசுவாசம், வைராக்கியம், இவையெல்லாம் நமக்கு படிப்பினையாக அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். புனித செபஸ்தியார் அவர்கள் தம் வாழ்விலே இயேசுவை மட்டுமே தலைவராகவும், இயேசுவை மட்டுமே தன்னுடைய வாழ்விலே அரசனாகவும், இயேசுவை மட்டுமே தன் வாழ்விலே எல்லாமாகவும் கொண்டவராக இருந்தார். அதனால்தான் அவர் மிகப்பெரிய அரசு குடும்பத்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் துறந்தவராக, நான் இயேசுவுக்காக என் உயிரையும் கொடுக்க நான் துணிவேன் என்று அவர் துணிச்சலோடு தன் மார்பு காட்டி அதிலே பல காயங்கள் பட்டு தன் உயிரை கொடுக்கவும் துணிந்தவராக புனித செபஸ்தியார் அவர்கள் வாழ்ந்தார். அவருடைய இந்த வாழ்க்கை முறையானது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. நாமும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும். தொடக்கம் முதல் இறுதி வரை இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் என்ன நேரிடும்? அப்படி இயேசுக்காக நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக அவரை போல நாம் அடி வாங்க தான் செய்யணும். வாழ்க்கையில் துன்பம் தான் வரும், கஷ்டம்தான் வரும். என்ன சாமி, கோயிலுக்கு நானும் தான் போயிட்டுருக்கிறேன்,
நான் பண்ணாத ஜெபமே கிடையாது. நானும் இயேசு மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு தான் இருக்கேன். என்ன செபஸ்தியார், அவரை விட 10 மடங்கு நான் நம்பிக்கையோடு தான் இருக்கேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரே கஷ்டமாக இருக்கு, ஒரே துன்பமாக இருக்கு, வேதனையாக இருக்கு, எதுவுமே மாற மாட்டேங்குது, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. போன வருஷமும் நான் கொண்டாடணும், இந்த வருஷமும் கொண்டாடுறேன், அதுக்கு முந்தின வருஷமும் கொண்டாடினேன், ஒன்றுமே மாறலையே சாமி அப்படின்னு சில பேர் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஆனால் இவையெல்லாம் கடந்து எப்படி நமது வாழ்விலே நாம் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்விலே துன்பம் என்பது நிச்சயம். ஆனால் அந்த துன்பமும் வேதனையும் ஆண்டவர் கையிலே நாம் ஒப்படைக்கின்ற பொழுது அதை தாங்குகின்ற வலிமை ஆண்டவர் கொடுப்பார். அந்த துன்பத்தையும் தாங்கி இங்கே கூடியிருக்கிறோம் என்றால் அதுதான் இறைவன் தருகின்ற நம்பிக்கை, இறைவன் தருகின்ற வலிமை. இவ்வளவு துன்பத்தை கண்டு இங்கே நாம் இருக்கின்றோம், மகிழ்ச்சியாக அவர் விழாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த வலிமையும் ஆற்றலையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த வலிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார், நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவம் தேவை என்கின்றார். ஒருவேளை ஆண்டவர் நம்மெல்லாம் பார்த்து இவெல்லாம் தாங்குவாயா, இவன் இதையும் தாங்குவான், இதுக்கு மேலேயும் தாங்குவான், எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் இவெல்லாம் தாங்குவான் அப்படின்னு ஒருவேளை நம்மளையெல்லாம் பார்த்து நினைக்கிறாரோன்னு தெரியல. அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நம்மெல்லாம் நோய் அற்றவராக இருப்போம், நாமெல்லாம் நோய் அற்றவராக இருக்கின்றோம் என்றுதான் கடவுள் நினைப்பார் போல. இவர்களெல்லாம் என்னுடைய மக்கள், ஏன் பிள்ளைங்கப்பா, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பார்த்துருவாங்க, என்னத்த பார்த்துக்கலாம், எவ்வளோ வேதனையா நாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய என் பிள்ளைங்கப்பா அப்படின்னு ஒருவேளை கடவுள் நம்ம எல்லாம் பார்த்து நினைக்கலாம். நம்ம எல்லாம் அவர் பெருமையோடு கூட பார்க்கலாம், இவங்களாம் என் பிள்ளைங்க, எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இவ்வளோ மக்கள்லாம் எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாளா, இவ்வளோ பேர் இவ்வளோ மக்கள் வந்திருக்கீங்களே அப்படின்னு ஆண்டவர் மகிழ்ச்சியோடு இவர்கள் என் பிள்ளைகள், இவர்களோடு நான் இருப்பேன், இவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், இவர்கள் எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன், இவர்களுக்கு ஆற்றலையும் வலிமையும் தருவேன் என்று ஆண்டவர் நம் மீது நம்பிக்கை வைத்தவராக அவர் நம்மை காக்கக்கூடிய தேவனாக இயேசு கிறிஸ்து நம்மிலே எப்பொழுதும் இருக்கின்றார். ஆண்டவர் தெளிவாக நம்மை எல்லாம் ஆஸ்வதிக்கும் கடவுளாக இருக்கிறார். லூக்கா 4:18-19 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிக்கும், நமக்கு தாங்க நற்செய்தி அறிக்கும், சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும் பார்வையற்றோர் பார்வை பெறவும் இங்கே வந்தார். நம்ம எல்லாம் அதுதான் கடவுள் தருகின்ற நம்பிக்கை. கவலையே படாதீங்க, வாழ்க்கையில் சிறைப்பட்டதாக நினைக்கிறீர்களா, விடுதலை தருவார். ஆண்டவர் நம்மை மீட்டெடுப்பார், ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். நீங்கள் எதுவுமே நல்லது நடக்கலன்னு நினைக்கிறீங்களா, என் நற்செய்தி கிடைக்கவில்லை என்று விரும்புகிறீர்களா, வாழ்க்கையில் சந்தோஷம் நினைக்கிறீங்களா, ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நான் உன்னை மீட்டெடுப்பேன், நான் உனக்கு நற்செய்தியை வழங்குவேன், உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆண்டவர் நமது வாழ்விலே நாம் பார்வையற்றவர்களாக இருக்கின்றோமா, வேதனையில் இருக்கிறோமா, கஷ்டத்தில் இருக்கிறோமா, ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் பார்வை வழங்கவே வந்திருக்கிறேன். இயேசு கொடுப்பார். அந்த நம்பிக்கை தான் செபஸ்தியார் அவர்களை உயிரை கொடுக்கவும் துணிச்சலை தந்தது. அந்த செபஸ்தியாரை நாம் பாதுகாவலராக பெற்றிருக்கோம். பெருமையாக நினைக்கணும், நாம் மகிழ்ச்சியோடு என்றும் நினைத்துக் கொள்ள வேண்டும். செபஸ்தியாருடைய பாதுகாவலிலே நாங்கள் இருக்கின்றோம். அவர் பட்ட துன்பத்தின் காரணமாக எங்கள் துன்பத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார். எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு புனிதராக இருக்கின்றார். எங்கள் புனிதர் செபஸ்தியார் இருக்கின்றார். அவர் எங்களுக்காக மன்றாடுவார், எங்கள் வாழ்விலே மாற்றத்தை கொடுப்பார், எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பார் என்று நாம் பெருமையோடு கொண்டாட வேண்டிய விழாவாக அது இருக்கின்றது. எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார், மகிழ்ச்சியை கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார், வல்லமையை தருவார், சக்தியை கொடுப்பார். உங்கள் வாழ்வும் ஆசீர்வாதமாக மாறும், ஆற்றல் மிக்கதாக மாறும், நம்பிக்கை நிறைந்ததாக மாறும். அதை வழங்கத்தான் இயேசு காத்து கொண்டிருக்கின்றார்.
அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் நம்மையெல்லாம் பார்த்து நீ இதை செய்தால் போதும், அவரோடு நாம் பந்தியில் அமர வேண்டும். பாவிகளும் வரிதண்டுபவர்களும் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தார்கள், இயேசுவோடு உணவுண்டார்கள், இயேசுவோடு அவர் வாழ்விலை பங்கேற்றார்கள். இதை மட்டும் நாம் செய்தால் போதும். நாம் இயேசுவோடு பந்தியில் அமர வேண்டும். இயேசுவோடு நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை நம் இல்லத்தில் அழைக்கக்கூடியவர்களாக, குடும்ப ஜபத்திலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, அவரோடு நாம் பந்தியில் அமர்பவர்களாக, அவரை நம் இல்லத்திற்கு அழைத்து அவரோடு நாம் உறவாடுவர்களாக மாற வேண்டும். இதை செய்தால் போதும், இதை செய்தால் போதும். இயேசுவோடு இருக்கின்ற உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவோடு நாம் பந்தியில் அமர்ந்து உண்ண வேண்டும். அவரோடு நாம் இருக்க வேண்டும். இருந்தால் போதும், ஆண்டவர் எல்லாமே கொடுப்பார். நாம் இயேசுவோடு இணைந்திருக்க முயற்சி செய்வோம். அவரோடு நாம் என்றும் வாழ்வோம். நம் வாழ்வை இறைவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தந்தே தந்தே நிறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் நிறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே, என் சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. ஜாதி மத பேதங்கள் அகற்றிடவே நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சாதி மத பேதங்கள் அகன்றிடவே நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட, இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட, என் வாழ்வை உள் வாழ்வை இணைப்பேனையா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தாராள மனதை தந்தேனையா, உன் தாழ்பதம் பணிந்து தொழுகின்றேன். தாராள மனதை தந்தேனையா, உன் தாழ்பதம் பணிந்து தொழுகின்றேன். உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து, உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து, நிறைவாழ்வை தாழ்ந்தோர்க்கு தருவேனையா. அன்பாளே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவு மிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசையை பொழிந்தருளும். புனித செபஸ்தியார் ரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் என்று உறுதிப்படுத்தி அல்புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம்மிடனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும்
தகுதியானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்வலைகள் இடையராவது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை பரிசுத்த ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களை விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். உறவாடும் நேரமிது, திருவிருந்து தினம் வரவே வாழும் தெய்வமே,
நிதமாய் புதுவிதமாய் தினம் தினம் மலர்ந்திட வரம் தருவார். இந்த நண்பு தேவன் என்னில் வந்து சேர்ந்து உறவாடும் நேரம் இது. திருவிருந்து தினம் வரவே வாழும் தெய்வமே, என்னில் வாழும் தெய்வமே. உணவாக எரியும் வெயிலில் நிழலாக சத்திய தேவனே வழியாக பகலின் மீது கூடாக எரியும் முதலில் ஒளியாக இஸ்ராயேல் என்றும் உயிர் வாழவே நிரந்தரமாக நீர் வந்தீர், என்னில் நிரந்தரமாக நீர் வந்தீர். இந்த நண்பு தேவன் என்னில் வந்து சேர்ந்து உறவாடும் நேரம் இது. திருவிருந்து தினம் வரவே வாழும் தெய்வமே, தினம் வாழும் தெய்வமே, என்றில் வாழும் தெய்வமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிற இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் புனித செபஸ்தியாரின் கொடி மந்திரிக்கப்படும். கொடி மந்திரித்த பிறகு புனித செபஸ்தியாரின் நவநாள் ஜெபம் சொல்லப்படும். நவநாள் ஜெபம் சொல்லிய பிறகு அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்படும். அதன் பிறகு கொடி பவனியாக சென்று கொடி ஏற்றப்படும். ஆகவே அனைவரும் அமைதி காக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு இந்த ஆலயத்திலிருந்து புனித செபஸ்தியாரின் தேரானது பவனியாக எடுத்து செல்லப்படும். இறுதியில்
திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் வழங்கப்படும். நாளை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல் உழவர் கரையில் 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். நாளை மாலை 5:30 மணிக்கு இந்த ஆலயத்தில் நவநாள் திருப்பலி நடைபெறும். ஆகவே நாளை காலை உழவர் கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். நாளை மாலை 5:30 மணிக்கு இந்த ஆலயத்தில் நவநாள் திருப்பலி நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சியோடு நாம் திருவிழாவை துவங்கி இருக்கின்றோம். புனித செபஸ்தியார் மீது அதிக பக்தி கொண்டவர்களாக நீங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களெல்லாம் பார்க்கும்போது. இவ்வளோ பக்தி செபஸ்தியார் மேலே, இவ்வளோ ஒரு பக்தி, எவ்வளோ நம்பிக்கை. செபஸ்தியார் எனக்காக எனக்கு செய்து கொடுப்பார். செபஸ்தியார், புனித செபஸ்தியார் ஆண்டவர் மீது, இது மறைவுரையிலே அருட்தந்தை சொன்னது போல, புனித செபஸ்தியார் ஆண்டவர் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக, நம்பிக்கை கொண்டவராக வாழ்ந்தார். அதே போல் நாமும் புனித செபஸ்தியார் மீது பக்தி கொண்டவர்களாக, அவர் வைத்திருந்த அதே விசுவாசத்தை, அதே நம்பிக்கையை நாமும் பெற்றவர்களாக, நாமும் அந்த நம்பிக்கையை கொண்டவர்களாக இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் தேர்பவனி, திருப்பலி தேர்பவனி, திருவிழா தேர்பவனி எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு புனித செபஸ்தியாரின் ஆசீர்வாதங்களை பெற்று செல்வோம். இந்த விழா சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை, எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்புமிக்க ஒரு விழாவாக, இந்த விழாவை சிறப்புமிக்க விழாவாக, அதான் வார்த்தை. விழா கொண்டாடுறோம், ஆனால் என்ன செய்கிறோம் எல்லாரும் சேர்ந்து? சிறப்புமிக்க விழாவாக. இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க அதுக்கு. சிறப்புமிக்க விழாவாக நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவை நாம் கொண்டாடுவோம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலி முடிந்தவுடன் கொடி பந்திரித்து நவநாள் ஜபம் சொல்லி தீர்த்தம் தெளிக்கப்படும். என் மேலே படலை, என் மேலே படலை, என் மேலே படலை அப்படிங்கிற அந்த பிரச்சனைலாம் வேண்டாம். எல்லார் மேலேயும் தீர்த்தம் தெளிக்கப்படும். சரியா? ஓகே, வெரி குட். சேர்ந்து மகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு நாம் இந்த விழாவை கொண்டாடுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை காத்திருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ, அதே மன வலிமையை நாங்களும் அடைய அல்புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் புனித செபஸ்தியார் அவர்களை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி அவர் வைத்திருந்த அதே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பெற்றவர்களாக கொண்டவர்களாக உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த கொடியையும் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து நலமளித்து வழிநடத்துவாராக. ஆமென். புனித செபஸ்தியார் நவநாள் ஜெபம். புனித செபஸ்தியாரே, கிறிஸ்துவின் அடிசுவட்டிலே உமது வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்த சீடரே, அஞ்சா நெஞ்சம் கொண்ட வீரத்துடன் துன்ப துயரங்களிலும் இயேசுவுக்காக நேர்மையுடன் உழைத்தவரே, உம்மை நாடி வந்திருக்கும் நாங்களும் உம்மை போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் அவருடைய உண்மை தொண்டர்களாய் இவ்வுலகில் வாழ எங்களுக்கு அருள் பெற்று தாரும். துன்ப துயரங்களிலும் வாழ்க்கை போராட்டங்களிலும் மனம் தளராது துணிவுடன் செயல்பட எங்களுக்கு துணையாயிரும். துன்பப்பட்ட கிறிஸ்துவர்களுக்கு ஆறுதல் அளித்த புனித செபஸ்தியாரே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் ஆபத்து இக்கட்டுகளிலிருந்து உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் எங்களை விடுவித்தருளும். இன்றைய சமுதாயத்தில் பறந்து கிடக்கும் அனைவரும் கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாய் வாழ அருள் பெற்று தருவீராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நலமளித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நவநாள் அட்டையை ஆலயத்திலேயே விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் செய்தியை உலகுக்கு அளித்த புனித செபஸ்தியாரே, இயேசுவின் Miksing paling